தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் மரிய வில்சன் சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய தாவேகா அரசு பதவியேற்ற போது முந்தைய திமுக அரசு காலி கஜானாவை விட்டு சென்றுள்ளதாக கூறி நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அறிவித்ததன் அடிப்படையில் இந்த அறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு முதல் 2026 வரையிலான முந்தைய 5 ஆண்டு கால நிதி செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த வெள்ளை அறிக்கையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் உள்ளது. தமிழ்நாட்டின் தற்போதைய ஒட்டுமொத்த கடன் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் மீதான கடன் சுமை கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி 1,28,934 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் தற்போதைய வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உள்ளது. இது கோவிட் பெருந்தொற்று காலத்தை விடவும் அதிகமாகும். மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் GSDP கடனின் அளவு 28.3% உள்ளது. மேலும் 2021-26 காலகட்டத்தில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் மாநிலத்தின் மொத்த வருவாயில் 22.8% தொகை வாங்கிய கடனுக்கான வட்டி கட்ட மட்டுமே செலவாகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் தமிழகத்தில் மொத்த செலவில் 64.4% கட்டாய செலவுக்கு செலவாகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக நிதியமைச்சரின் விளக்கத்தின்படி கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற ஒத்த பொருளாதார கட்டமைப்பு கொண்ட பிற மாநிலங்கள் கொரோனாவுக்கு பிந்தைய மீட்சி காலத்தில் தங்களின் வருவாய் பற்றாக்குறையை கட்டுப்படுத்தின. ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்மாறாக செயல்பட்டு அனைத்து அடிப்படை பொருளாதார குறியீடுகளிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவை சந்தித்துள்ளது. மேலும் இந்த நிதிநிலை வெள்ளை அறிக்கையின்படி வணிக வரிகள், மதுபான கடைகள் மற்றும் கல்குவாரிகள் துறைகளில் அமைப்பு ரீதியான ஊழல் நடைபெற்றதாகவும் இதன் காரணமாகவே அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு கடன் சுமை அதிகரித்ததாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். அதோடு மின்துறையில் ரூபாய் 2.47 லட்சம் கோடி கடன் உள்ளதாகவும் மின்வாரியத்தில் ரூபாய் 1.82 லட்சம் கோடி நஷ்டம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.